பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பாவம் என்ற தலைப்பிலே சில வார்த்தைகளை தியானிப்போம். ரோமர் 6:14 நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் நம்மை மேற்கொள்ளாது. பாவம் எப்போ மேற்கொள்ளாது? பாவத்தினுடைய விளைவு நமக்கு தெரியணும். பாவம் என்றால் என்ன? தேவன் விதித்த விதிகளை, சட்டத்தை மீறுவது. நம்ம கூட இந்தியாவில் சட்டம், டிராஃபிக் ஒரு லா இருக்கு, சட்டம் இருக்கு. அப்போ அந்த டிராஃபிக் ரூல்ஸை மீறும்போது அவன் குற்றவாளியாக மாறுகிறான். வேகமாக போனால் அதுக்கு ஒரு ஃபைன், இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஃபைன், சிக்னலை அவன் மீறினா ஃபைன். ஏன் ஃபைன்? அவன் விதிகளை மீறி விட்டான். அதுதான். அப்ப இறைவன் மனிதனுக்கு விதித்த விதிகளை மனிதன் மீறும் போது அவர் விதித்த அந்த விதிகளுக்கு மீறினதற்குரிய தண்டனை, அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அது சரீர மரணம், ஆத்மா மரணம். இரண்டாவது, பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. அடுத்து சொல்லுது, பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அவன் பிசாசினாலே பாவம் செய்கிற எவனும் அவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான். அவன் பாவம் உள்ள மனிதன், பாவியான மனிதன் பிசாசு கண்ணிலே அகப்படுகிறான். பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. ஒரு பாவம் ஒரு அதிகாரி, அறிவாளி, திறமசாலியா இருந்தாலும் பாவம் அவனுக்கு இகழ்ச்சியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த பாவம் விசுவாசத்தை கெடுக்கிறது. விசுவாசத்திலே வராத யாவும் பாவமே. அப்ப பாவத்தினுடைய அந்த விளைவை பார்க்கும்போது அது எந்த மனுஷனும் அவனுக்கு இகழ்ச்சியாக மாறுகிறது, கண்ணியாக மாறுகிறது. பாவியான ஒரு மனிதன் அவனுக்கு வருகிற மிகுந்த நன்மை கெடுக்கிறான். அங்கே ஆதியாகமம் 4 சொல்லி, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் முன் வீட்டு வாசப்படியிலே படுத்திருக்கு. அநேக வீடுகளிலே பாவமும் வியாதியும் சண்டையும் இருப்பது என்ன காரணம்? பாவங்கள் அங்கே நிவர்த்தி செய்யப்படுவதில்லை. சங்கீதம் 38:3 தாவீது எப்படி சொல்லுகிறான்? ஆண்டவரே, என் மாம்சத்திலே ஆண்டவரே விசாரம் இல்லை அப்பா, என் அக்கிரமத்தினாலே எனக்குள்ளே விசாரம் இல்லை, என் எலும்புகளிலே என் பாவத்தினால் உண்டாகிற அந்த வேதனையோடு வாழ்கிறேன். பாவம் அது வேதனை உள்ளது. தாவீது சங்கீதம் 51 சொல்லும் போது இப்படி சொல்லுகிற, என் பாவம் எப்போது முன்பாக இருக்கிறது. பாவம் என்பது கொடுமையானது, வஞ்சனை உள்ளதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ மக்களே, அந்த பாவத்தை எப்படி சரி செய்ய முடியணும்ன்றதான் மனுஷனுக்கு தெரியல. ஓடுறான், உலக முழுசு எங்கெங்கயோ பாவத்தில் மீட்கப்பட வேண்டுகிறான். அதனால போதைக்கு அடிமையாக மாறுகிறான், கொலைபாதகனாகி மாறுகிறான், அங்க தற்கொலை செய்து கொள்கிறவன் மாறான். அப்ப பாவம் எந்த மனிதனுக்கும் இகழ்ச்சி. அவங்க பாவத்திலிருந்து எப்படி மனிதனை மீட்பது? பாவத்திலிருந்து மனிதனுக்கு ரட்சிப்பு எப்படி? இதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க ஆண்டவரை அறிந்தவர்களாக இருந்தாலும் அறியாதவராக இருந்தாலும், பாவம் என்பது எல்லா மனுஷனுக்கும் அது இகழ்ச்சி தருகிறது. அப்போ மனிதன் எப்ப பாவத்தில் மீட்கப்படுகிறான்? நீங்க எபிரேயர்ல 3ஆம் அதிகாரம் அங்கே 12-13 சொல்லுது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒருவனும் ஜீவனும் தேவனுக்கு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இதயம். 13 சொல்லுது, பாவத்தின் வஞ்சனை போட்டிருக்கு. அந்த பாவம் அது வஞ்சிக்க கூடியதாக இருக்கிறது. அதே நீங்க ரோம புத்தகத்துல நீங்க படிப்பீர்கள் என்றால், அங்க 6ஆம் அதிகாரம் 12 கண்களின் இச்சையினால் உண்டாகிற பாவத்துக்கு இடமாக இந்த உடல் இச்சையினால் உண்டாகிற பாவத்துக்கு இடமாக. யாக்கோபு 1:15 சொல்லுகிறது, பாவம் இச்சை அது என்ன பண்ணுமா? பாவத்தை கர்ப்பம் தரித்து அது மரணத்தை அது பிறப்பிக்கக்கூடியது. அப்ப பாவத்திலிருந்து மனிதன் மீட்கப்பட வேண்டும் என்றால், முதலாவது சங்கீதத்துல 32:1 சொல்லி, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் மூடுகிறாரோ அவன் பாக்கியவான். அப்போ உங்க பாவத்தை தேவன் எண்ணாமல் மூடினால், இந்த உலகத்துல யாரும் பாவத்தை குறித்து துன்மார்க்கன், கெட்டவன், பொல்லாதவன், இப்படிப்பட்டவன் அப்படி சொல்ல தேவை. உன் பாவத்தை தேவன் மன்னிக்காவிட்டால், உன் பாவத்தை தேவன் மூடாவிட்டால், இன்னும் கூட நீ என்னதான் நீ நல்லவனை போல நல்ல வெளிச்சத்தை காட்டினாலும் அங்கே நீ துன்மார்க்க என்ற பேர் மாறவே மாறாது. அப்ப தேவன் உன் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்றால், நீதிமொழிகள் 16:6 சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகுமா. அப்ப கிருபையும் சத்தியமும் உன்னை சந்திக்கணும். அப்போ வாரந்தோறும் இறைவனுடைய போதனை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும், தேவனுடைய இரக்கமும் கிருபை உனக்கு உண்டாகணும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடையாது. அவன் கிருபை கிடைக்கும் போது அவன் அந்த வெள்ளத்தினுடைய அழிவிலிருந்து அவன் காக்கப்பட்டான், அந்த சாபத்திலிருந்தே காக்கப்பட்டான். இறைவனுடைய பார்வையில் உனக்கு கருணை கிடைக்க வேண்டும், அந்த கிருபை கிடைக்க வேண்டும், அந்த தயவை நீ பெற்றுக்கொள்ளணும். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்காரோ அவன் மேல்
அவர் இரக்கமாக இருக்கிறார். அப்போ முதலாவது நீங்க சத்தியத்தை கேட்க, வசனத்தை கேட்க, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீங்க ஒப்பு கொடுக்கும். இந்த சத்தியம் போக போக உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்க. அதனால நாங்கள் ஆலயத்துக்கு சரியாக வர வேண்டும், வாரந்தோறும் வசனத்தை கேட்க வேண்டும். வசனத்தை கேட்பதற்கு மாத்திரம் அது வாழ்வதற்கு எந்த மனிதன் ஒப்பு கொடுக்கிறானோ மெதுவா பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்கப்படுகிறான். பாவம் போன பிறகு அவன் செழிப்புள்ளவனாக மாறுகிறான், ஆசிரியப்பட்டவனாய் மாறுகிறான். அந்த கிருபையும் சத்தியமும் அந்த வசனம் அழகாய் சொல்லுகிற பாருங்க. 1 கொரிந்தியர் 6 10-11 திருடராக இருந்தீர்கள், உதாசீனக்காரர் இருந்தீர்கள், மனுஷ கொலைப்பாது இப்படிப்பட்டவராக இருந்த நீங்கள் அவருடைய ஆவினாலும் வசனத்தினாலும் கழுவப்பட்டீர்களே. அப்ப சத்தியம் என்ன பண்ணும்? அது விடுதலை செய்யும். என் வசனத்தை அனுப்பி நான் அவர்களை குணமாக்கி அழிவுக்கு விலக்கி தப்பிப்பேன். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப வசனத்தை கேட்க அந்த வசனம் சொல்லி திருடன். அங்க சங்கீதம் அங்க 50:17-18 சொல்லுகிறது, என் சிற்றையை பகைத்து என் வசனத்தை முன்னாடி எரிந்து போடுகிறேன். திருடனை பார்க்கும்போது ஒருமித்துக் கொள்கிறாய், விபச்சாரக்காரோட பங்கு உண்டு. இன்னைக்கு அந்த பாவம், அந்த அசுத்தம் உங்களை விட்டு போகணும். கோபக்காரன், சண்டைக்காரன், பெருமைக்காரன், அங்கே உதாசீனன், கீழ்ப்படியாத, முரட்டாட்டம், இதெல்லாம் பாவம் என்று எப்ப உனக்கு தெரியும்? அதனால ஒரு விளைவு தண்டனை எப்படி தெரியும்? நீங்கள் சத்தியத்தை கேட்க கேட்க சத்தியம் உங்களை விடுதலை செய்து சத்தியபரனாகி இயேசுவை அறிந்து கொள்ள, அந்த உண்மையை அறிந்து கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள அந்த கிருபை நீங்கள் பெற்றவர்களாய் மாறுகிறீர்கள். அருமையான தேவ மக்களே, அது மாத்திரம் இல்ல, இப்ப வாசித்தம் இல்ல, அங்கே ரோமர் 6:14 படி நீங்கள் இந்த கிருபைக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய அன்புக்கு, தேவன் உங்களுக்காக சிறுமையிலே மரித்த அந்த மரணத்துக்கு கீழ்ப்படியும் போது எந்த சாபமும் எந்த பாவமும் அது உங்களை மேற்கொள்ளாது. கலாத்தியர் 3:13 சொல்வது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக கிறிஸ்துவே உங்களுக்காக சாபமானார். அதே ரோமர் 5:20 சொல்லுகிறது, அங்க நீங்க படிப்பீர்கள் என்றால் பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகும். உங்களுக்குள்ளே பாவம் இருக்கலாம், சாபம் இருக்கலாம், தீமை இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கிருபை பெற்றவர்களாய், ஆசிரியப்பட்டவர்களாய், கனத்தப்பட்டவர்களாய், மேன்மையானவர்களாய், உங்க வம்சங்கள், தலைமுறைகள் ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக கர்த்தரை மாற்றுவார். என்னை இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பின்வரும் சாபத்தில் இருந்து ஆண்டவர் பாவக்கட்டில் விடுவியும். நீங்க ஓசியா 13:12 வைத்தால் இன்னும் பாவத்தை கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறாராம். பாவத்தை அப்படியே வைத்திருக்கிறாராம். அந்த பாவம் இன்னும் முன்னாடி பேசும், அது முன்னாடி சவாலிடும். அப்ப பாவம் உன்னை எதிர்த்து கடினப்படுத்தாதபடி, உன்னை கஷ்டத்தை கொடுக்காதபடி, பாவத்துக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் இல்லாதபடி, இயேசுவே என் பாவத்தை மன்னி, என்னை பரிசுத்தப்படுத்தும், எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று நீங்கள் செபிக்கும் போது பாவத்திலே பரிபூர்ண விடுதலை மாத்திரம் அல்ல, பாவத்தினால் உண்டாகிற சாபத்தில் மீட்கப்பட்டு எல்லாவித அருளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரராய் மாறுவீர்கள். ரோமர் 6:14 படி நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டபடினாலே மரணம், வறுமை, சாபம், நிந்தை உங்களை மேற்கொள்ளாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.